ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நாம் அழுது கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை வேதனைப்படுத்தி அழ வைத்த காரியத்திற்குரிய பலனை நீ பெறப்போகிறாய். என்னென்ன காரியத்திற்காக உன்னை அழ வைத்தார்களோ, என்னென்ன காரியத்திற்காக உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அதற்குரிய பலனை நீ பெறப்போகிறாய் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசப் போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம மிகுந்த மனவேதனையோடு மனக்கிளேசத்தோடு அழுது கொண்டு இருக்கிற காரியத்துக்குரிய பலனை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நீங்கள் அழுதீங்களோ அளவைத்த கண்ணீருக்குரிய பலன் இந்த நாளிலே உங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது. ஏன்னா அதனால தான் தாவீது சொல்கிறான், தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர். எதற்கெல்லாம் நீ ஓடி ஓடி தேவனுடைய பாதத்தில் அழுது ஜெபித்தாயோ, ஓடி ஓடி ஜெபம் பண்ணினாயோ, அந்த காரியத்திற்குரிய பலனை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள போகிறாய். அந்நாளும் கூட அந்த நாளில் மனக்கிளேசத்தோடு அவள் அழுது கொண்டிருந்தாள். அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு அவள் வேதனைக்கு ஒரு தீர்ப்பை ஆண்டவர் அங்கு கொடுத்தார். ஒரு அழகான குட்டி சாமுவேலை அங்கு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மனக்கிளேசத்தோடு எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் அழுதாயோ அதற்குரிய பலனை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ளப் போகிறார். இனி தாமதிப்பதில்லை என்று சொன்னவர் அதற்குரிய பலனை உனக்கு கொடுக்கும்படியாக, உன் கண்ணீருக்குரிய பதிலை கொடுக்கும்படியாக இந்த நாட்களில் அவர் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஏன்னா அவர் உன் பட்சத்தில் இருக்கிறாரு, உன் அருகில் இருக்கிறாரு. உனக்கு விரோதமாக யாரும் நெருக்க முடியாது. தாவீது அதனால தான் சொல்கிறான், ஆண்டவரே என் அலைச்சல்களை நீங்கள் அறிந்திருக்கீங்கப்பா, என் கண்ணீரெல்லாம் அப்படியே துருத்தியில் வைங்க, அதெல்லாம் அப்படியே கணக்கில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. இந்த நாளில் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அதுபோல் நீ புலம்பிக் கொண்டு இருக்கலாம், மனக்கிளேசத்தோடு அழுது கொண்டு இருக்கலாம். அதற்குரிய பிரதிபலனை, அதுக்குரிய பலன் இந்த நாளில் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். பயப்படாதீங்க. ஆண்டவருடைய கண்ணீரை துடைத்து உன் கண்ணீருக்குரிய பலனை கொடுத்து இந்த நாளில் உன்னை உயர்த்தப் போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தி அள்ள வைத்த காரியத்துக்குரிய பலனை உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அனுபவிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. எவ்வளவு வேதனைப்படுத்தப்பட்டார்களோ அதை விட 1000 மடங்கு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு தருவேன்னு சொன்ன வார்த்தையின்படி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.